அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மனசுக்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற 3 அழகான சுற்றுலா தலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஒண்ணுதான் இந்த திருநெல்வேலியில இருக்கிற நெல்லையப்பர் டெம்பிள். ரெண்டாவதா பார்க்க போற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாபநாசத்தில் இருக்கிற அகஸ்தியர் ஃபால்ஸ். இந்த மலையில பாத்தீங்கன்னா 100க்கு மேலான அரிய மூலிகைகள் கிடைக்கக்கூடிய மலை. அந்த மலையில விழற இந்த அருவியில நம்ம குளிச்சா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் கண்டிப்பா நல்ல ஆரோக்கியம் தரும். மூணாவதா அருள்மிகு பாபநாசம் டெம்பிள். இது பாத்தீங்களா நம்ம செஞ்ச பாவத்தை தீர்க்கும் ஒரு கோயிலா தான் எல்லாரும் வழிபடுறாங்க. அந்த கோயிலையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்துதான் நம்ம இப்போ இந்த 3 சுற்றுலா தலங்களை பத்தி கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திருநெல்வேலியிலிருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நெல்லையப்பர் டெம்பிள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு, அதாவது திருநெல்வேலியில இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆட்டோ பிடிச்சு வந்தீங்கன்னா 300 ரூபாய் கேட்பாங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சாயங்காலம் பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாழ்ந்த தலமாக தான் விளங்குது. சிவபெருமான் நடனம் ஆடிய 5 முக்கிய தலங்களில் நெல்லையப்பர் கோயிலும் ஒன்று. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த திருத்தலம் பாத்தீங்கன்னா 32 தீர்த்தங்கள் கொண்டது. இந்த கோயிலோட தேர் தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய தேர் என்று பெருமைக்குரியது. மூலவர்னு சொல்லும் போது இத்திருத்தலத்தில் உள்ள இறைவன் நெல்லையப்பர், சுவாமி வேணுநாதர், வேய்தநாதர், நெல்வேலிநாதர், சாலிவாடீசர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாள் அப்படின்னு சொல்லும் போது இத்தலத்தில் உள்ள அம்பாள் காந்திமதி அம்மை, வடிவுடை அம்மை, திருக்காம கோட்டுமுடைய நாச்சியார் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் ஆலயம் பாத்தீங்கன்னா தென் வடலாக 756 அடி நீளமும் மேற்கு கிழக்காக 378 அடி அகலமும் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக உள்ளது. அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தனித்தனியே கோயில்கள் எழுப்பப்பட்டு இடையே அழகிய கல் மண்டபம் கொண்டு இணைக்கப்பட்டுள்ளது. அம்பாள் சன்னதியில் 1000 கால் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தி சிலையும் உள்ளது. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னா டெய்லி பூஜைகள் ரொம்ப சிறப்பாகவே நடத்தப்படுகின்றன. இந்த கோயில்ல ஆண்டுதோறும் இந்த ஆணி பெருந்திருவிழா இருக்குல்ல, அது இதை விட சிறப்பாகவே நடத்தப்படுகிறது. 10 நாட்களுக்கு நடைபெறும் இத்திருவிழாவில் தேரோட்டம் நிகழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் இங்கு ஆடிப்பூர உற்சவம், புரட்டாசி நவராத்திரி திருவிழா, ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா என்று பிற திருவிழாக்களும் சிறப்பாகவே நடத்தப்படுகின்றன. இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர், ஐயப்பன், மஞ்சனத்தி அம்மன், சரஸ்வதி, பிரம்மா ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உண்டு. இந்த கோயிலின் உள்ளே மிகப்பெரிய உள் தெப்பம் ஒன்று உள்ளது. இதே போல் கோயிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வெளி தெப்பம் ஒன்று உள்ளது. இந்த கோயில இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயில் என்ட்ரன்ஸ்ல, அதாவது கோயில் பிரகாரத்தில் உள்ள ஒரு தூண்கள்லாம் இருக்கும். அது இசை நம்மளுக்கு கேட்கும் தட்னாவே. அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இந்த திருநெல்வேலிக்கு வந்தாவே எல்லாரும் அந்த திருநெல்வேலி அல்வா, அதாவது இருட்டுக்கடை அல்வா வாங்காம போக மாட்டாங்க. சோ அது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்லையப்பர் டெம்பிள் ஆப்போசிட்ல தான் இருக்கு. சோ அதையும் நீங்க பார்த்து வாங்கிக்குங்க வேணுன்றவங்க. அடுத்ததான் நீங்க பக்கத்திலேயே
உங்க காலை டிஃபனை வந்து முடிச்சிடுங்க. ஓகேங்களா? காரணம் என்னன்னா, நம்ம காலையில கோயில் வந்தோடனே ஃப்ரெஷ்ஷா கோயில பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம ஃபால்ஸுக்கு போக வேண்டியிருக்கு. அது வந்து இங்கிருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதால நம்ம வந்து இந்த கோயிலை காலையிலே முடிக்கிறது நல்லது. எப்பவுமே நிறைய சுற்றுலாத்தலங்களுக்கு போறதை விட ஒரு குறிப்பிட்ட தரமான மனசுக்கு அமைதியும் புத்துணர்ச்சி தரக்கூடிய இடங்களா நீங்க செலக்ட் பண்ணி அங்க போய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்ததா வந்து பாபநாசத்துல இருக்கிற அகஸ்தியர் ஃபால்ஸ் தான் போறோம். இதான் அதனுடைய என்ட்ரன்ஸ், அந்த மலைக்கு போற என்ட்ரன்ஸ். இந்த பாபநாசத்துல இருந்து எந்த ஆட்டோவும் அலௌடு கிடையாது. ஆனா கேப் மட்டும் அலோவ் பண்றாங்க. அந்த கேபுக்கான கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வாங்குறாங்க போயிட்டு வர ட்ரிப்புக்கு. சோ அங்கிருந்து நீங்க ஃபால்ஸ்ல இருந்து டேமுக்கு கூட போக முடியும். ஓகேங்களா? அந்த டேமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் அந்த ஃபால்ஸ்ல இருந்து. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல போனீங்கன்னா இந்த போறீங்களா, இந்த லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ், ரைட்ல போனீங்கன்னா அந்த டேம். ரோடுலாம் வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் அதிகமா இருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான். அதனால இந்த ஃபால்ஸ் முதல்ல நீங்க பாத்துடுங்க, நல்லா ஆசை தீர குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது டேமையும் கவர் பண்ணிட்டு நீங்க வந்துடலாம். நான் இந்த வீடியோல டேம் கவர் பண்ணல, ஏன்னா நாங்க டைம் ஆயிடுச்சுட்டு இந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு டைரக்டா கோயிலுக்கு வந்துட்டோம். கீழே பாபநாசத்திலேயே இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற கோயிலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். சோ இந்த அகஸ்தியர் ஃபால்ஸ்க்கு போற இடங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சும்மா இயற்கை காட்சி, கண்கொள்ளா காட்சிங்க. இந்த அகஸ்தியர் அருவி வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் உள்ள ஒரு அருவி. இந்த அருவிக்கு வந்து காரையார் மற்றும் சேர்வலாறு நீர் தேக்கங்களில் இருந்து நீர் வருகிறது. சுமார் 25 அடி உயரத்திலிருந்து நீர் வந்து இதுல கொட்டுது இந்த அருவியில. இந்த அருவி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முழுமையும் தண்ணீர் வருவதால் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அது மட்டும் காரணம் இல்ல, இங்க வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலான அரிய வகை மூலிகைகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த மூலிகை குழியில தான் நினைச்சு நிறைய பக்தர்களும் இங்க வராங்க. இந்த அகஸ்தியர் அருவி வந்து பாத்தீங்கன்னா பாபநாசம் நகருக்கு தெற்கிலும் கீழ் பாபநாசத்துக்கு வடக்கிலுமாக மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இந்த கீழ் பாபநாசம் போது தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருவிக்கு அருகில் வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியருக்கு ஒரு சிறு கோயிலும் இருக்கு. அந்த கோயிலையும் இப்ப பாருங்க. ஏன்னா அந்த அகஸ்தியருக்கு சிவன் வந்து காட்சி தந்த இடமாக நம்பப்படுகிறது. நாங்க போகும்போது அந்த கோயிலுக்கு அலோவ் பண்ணல. இந்த அருவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச அளவிலான நீர்வரத்து அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழையினால் கிடைக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கிறது அருள்மிகு பாபநாச கோயில், அதாவது பாபநாச நாதர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 6:30 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு பெயர் வந்து பாபநாசம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கோயிலுக்கு வரவங்களுடைய பாவம் எல்லாம் நாசம் செய்ய வல்லது, அதாவது பாவத்தை எல்லாம் நம்மள சுத்தம் செஞ்சு அனுப்பிடுது. அந்த ஒரு நம்பிக்கையின் பெயரால் தான் இது பாவநாசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயில் வந்து தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் பொதிகை மலை சாரலில் கீழ் அமைந்துள்ள ஒரு புண்ணிய ஸ்தலமாகும். இது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்லும் வழியில உள்ள அம்பாசமுத்திரம் ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஆக மொத்தத்துல பாபநாசம் வந்துட்டா கூட போதும், அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே வந்து இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தாவே எல்லாரும் இந்த தாமிரபரணி ஆறுல குளிச்சுட்டு தான் போவாங்க.
ஆனா இந்த இடம் இந்த பாக்குறீங்களா, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் தள்ளி கொஞ்சம் பின்னாடி இருக்கு. அந்த ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய துணி எல்லாம் கழட்டி போட்டு குளிச்சுட்டு போறாங்க. அதுக்குதான் கொஞ்சம் நாஸ்தி ஆகுது அந்த இடம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூட பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.